பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். பழனியும் சுகன்யாவும் ரொம்பவே சந்தோஷமா உட்காந்து சினிமா பார்த்துட்டு இருக்காங்க. உடனே சுகன்யா பழனி கிட்ட எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு காஸ்ட்லியான எல்லா திங்ஸும் கேட்குறாங்க. பழனிக்கு என்னடா பண்றது, கையில வச்சுட்டு இருக்கிறதே கொஞ்சமான பணம் தான், இந்த பணத்துல இவளுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்தா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. உடனே சுகன்யா, என்ன உங்க கையில பணம் இல்லையா, வேலைக்கு போயிட்டு நீங்க சம்பாதிக்கிறீங்க தானே, ஒரு சினிமாவுக்கு போனா 2000 3000 5000 இந்த மாதிரி எல்லாம் எடுத்துட்டு வர மாட்டீங்களான்னு சொல்லி சுகன்யா சண்டை போடுறாங்க. உடனே பழனி இங்க பார், நான் முதல் முறையா சினிமாவுக்கு இப்படி சிங்கிளா வரேன், அது எல்லாமே பாண்டியன் மாமாவே செலவு பார்த்துப்பாரு, எங்களுக்கு என்ன வேணும் என்ன வேண்டாம் எல்லாமே அவர் தான் முடிவு பண்ணுவாரு, எனக்கு எதுவுமே தெரியாதுன்றாங்க. இந்த மாதிரி முட்டாள கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு ரூபாவுக்கு பிச்சை எடுக்கணுமான்னு சொல்லி பயங்கரமா சுகன்யா கோவப்படுறாங்க. உடனே பழனிக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம உடனே கதிருக்கும் சரவணனுக்கு கால் பண்ணி, என்கிட்ட பணம் ரொம்ப கம்மியா இருக்குடா, உன் அத்தை என்ன வேணும்னோ எல்லாமே ஆர்டர் பண்ணிட்டா, இப்ப எனக்கு ஒரு 1000 ரூபாய் பத்தாம இருக்குன்னு சொன்னதோ உடனே கதிர் என்கிட்ட இருக்கு மாமா, நான் அனுப்பி விடுறேன்னு சொல்லிட்டு கதிர் பணத்தை அனுப்பி விடுறாங்க. சாரிடா, உங்க எல்லாரையும் தொந்தரவு பண்றேன் இல்லைன்றாங்க. என்ன மாமா இப்படி எல்லாம் பேசுறேன், உனக்கு உதவினா நாங்க செய்யாத வேற யாரு செய்ய போறா, எங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா நீ உதவி செய்யறது இல்லையா, அப்படிதான் சொல்லிட்டு கதிர் பழனியோட மனசை ஆறுதல் படுத்துறாங்க. அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க.